ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து ஆந்திரா ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அது கூட 2 பிரியாணி இலை, அப்புறமா ஒரு பட்டை சின்னதாக போட்டுக்கோங்க. அப்புறம் 4 கிராம்பு. இது கூட ஒரு ஸ்பூன் கசகசா போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. கேஸை சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா மசாலாலாம் கருகிடும். நீங்கள் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ண அதோடய ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஆற வச்சு ஒரு ஜாரில் மாற்றிக்கோங்க. இது கூட நம்ம கொப்பரை தேங்காய் ஆட் பண்ண போகிறோம். பச்சை தேங்காய் ஆட் பண்ணாதீங்க, அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். கொப்பரை தேங்காய் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை ஆட் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி சட்டியில் வைக்கலாம் குழம்பு. நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். அது கூட 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. இந்த நாட்டுக்கோழி குழம்பு வந்து இந்த மாதிரி சட்டியில் வச்சு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூட கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுடுங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலரிடுங்க. இப்போ அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த 3 ஐட்டம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடுங்க, அடி பிடிக்காத மாதிரி. இப்போ அது கூட 2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலரி விடுங்க. கலரி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வந்ததும் இப்போது நம்ம கறி ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1/2 kg நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி அப்படியே பச்சையாகவே சேர்த்துக்கோங்க. ஆவி கட்டணுன்னு அவசியம் இல்லை. குக்கரில் போட்டு வேகலாம் வைக்க தேவையில்ல, டைரெக்டாகவே சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலரி விட்டுடுங்க. கலரி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. அது வேகட்டும். இந்த மாதிரி மூடி போட்டு வச்சும்போது அந்த கறி வந்து ஓரளவுக்கு வெந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு. இப்போ ஓரளவுக்கு வெந்துடுச்சு கறி. இப்போ இது கூட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா கலரி விட்டுட்டு மூடி விட்டுடுங்க. கலரி மூடி வச்சுருங்க. இப்போ அந்த சாறுலாம் நல்லா அந்த கறியில் இறங்கி கறி சாப்பிடும் போதும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வேக வச்சு போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி டைரெக்டாக போடும்போது அந்த மசாலா இதுவுலேயே நல்லா வேகும் போது கறியோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நல்லா கலரி விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா கலரிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா இதில் ஒரு சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன சொம்பால் ஒரு சொம்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம், ஏன்னா முக்கால்வாசி கறி வெந்துருச்சு. அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றி
தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கறி வெந்துடுச்சு, முக்கால்வாசி வெந்திருக்கு. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச மசாலாவை பவுட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பதத்தில் இருக்கும் போது சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இன்னும் 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கப்புறம் கொதிக்கும் போது இந்த குழம்போட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி போயிடுச்சு. தண்ணிலாம் சுண்டி நல்லா கெட்டியாக இருக்குது. பார்த்தீங்களா, எல்லாம் கறியெல்லாம் வெந்து நல்லா கெட்டியாக இருக்குது குழம்பு. அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான ஆந்திரா ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.